காட்டி கொடுத்தினா நானும் காட்டி கொடுப்பேன். என்ன காட்டி கொடுப்பியா? என்ன காட்டி கொடுக்க என்ன இருக்கு? காயத்ரி நீ கடத்தினது எனக்கும் தெரியும். அவதானே கம்பியை கட்டினான்னு அர்த்தம். அவங்களுக்கு அம்மா மேல அப்படி என்ன கோவமோ தெரியல. மாமியார தெய்வமா கும்பிட வேண்டியவங்க இப்படி மாவு கட்டு போட்டு படுக்க வச்சா என்ன அர்த்தம்? காயத்ரி, காயத்ரி, குழந்தை உடம்பு நெருப்பா கொதிக்கிறது. அண்ணா போய் கூப்பிடலாம். பெருமாளே, ஐயோ மணி 12 நான் எப்படி இப்ப கூப்பிடுவேன்? காயத்ரி, பெருமாளே, ஆபத்துக்கு பாவம். அண்ணா, அண்ணா. என்னடி லக்ஷ்மிமா, கொஞ்சம் அண்ணாவை கூட்டணும்ல, ரொம்ப அவசரம். என்னடி அப்படி தலை போற அவசரம்? லக்ஷ்மிமா, குழந்தைக்கு ஜுரம் அடிக்கிறது, உடம்பு நல்லா கொதிக்கிறது, டாக்டரை கூப்பிடணும். கொஞ்சம் அண்ணாவை எழுப்புங்களேன். ராத்திரியில கொசுக்கடியோட பெரிய கடியா இருக்கேடி, நிம்மதியா தூங்க கூட முடியல. லக்ஷ்மிமா, தயவு செஞ்சு. அறிவு இருக்கா உனக்கு? நடு ராத்திரியில வந்து புருஷன் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கும் போது இப்படி ரூம் கதவை தட்டுறியே. புருஷனோட உருப்படியா குடும்பம் நடத்தி இருந்தா நாகரிகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உனக்கு. லக்ஷ்மிமா, என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அங்க குழந்தை உடம்பு அனலா கொதிச்சுட்டு இருக்கு, டாக்டர் கூப்பிடணும். தயவு செஞ்சு அண்ணாவை கூப்பிடுங்க லக்ஷ்மிமா. உனக்கு வாய் இருக்குல்ல, அங்க ஹால்ல போன் இருக்குல்ல, உனக்கு இஷ்டம் இருந்தா போன் பண்ணிக்க, இல்லன்னா எப்படியாவது நாசமா போ. ஏன் புருஷனை மட்டும் நான் தூக்கத்துல இருந்து எழுப்ப மாட்டேன். லக்ஷ்மிமா, அண்ணா கேட்டுக்கிட்டு தான் நிக்கிறேன். வர வர நீ மனுஷியா இல்ல, மிருகமா மாறிக்கிட்டு இருக்க. நகரு. அண்ணா, காயத்ரி. எனக்கு தெரியுமா, டாக்டருக்கு போன் பண்றாரு. டாக்டர் இருக்காரா? நான் சொப்பனிங் பேசுறேன்னு சொல்றேன். ஓகே, இந்த மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. வாங்க. காயத்ரி, லக்ஷ்மிமா, என்ன மன்னிச்சிருப்ப லக்ஷ்மிமா. செய்யற பாவத்தெல்லாம் கூசாம செஞ்சுட்டு அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, காயத்ரிக்கு இத காப்பாத்தி நீ என்ன பண்ண போற? இவ அப்பன் கொலகாரன், ஆத்தா நடத்த கெட்டவ, அவங்களுக்கு பிறந்ததை வச்சுக்கிட்டு எங்களை நீ சாவடிக்கிறியடி. இது இருந்தா என்ன, செத்தா என்ன? லக்ஷ்மிமா, அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ இந்த வீட்டை விட்டு போயிடு, இங்க இருக்காது. சிகரெட் நாத்த மாதிரி வருது. கேசவன் சிகரெட் பிடிக்கிறான் போல இருக்கு. ஐயோ, இந்த வைதேகி பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இவ பார்த்து தொலைக்க போறா. லக்ஷ்மிமா, என்னமா இந்த பக்கம் புகையற மாதிரி இல்ல? யாரோ டயர் கொடுத்துறாங்க, நீ போய் காஃபி கொண்டு வா, எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு. இப்பதானே உங்களுக்கு காஃபி கொடுத்தேன். அப்படியா? அப்ப டீ கொண்டு வா. இது என்ன புது பழக்கம், அப்பப்ப காஃபி டீயும் குடிச்சுண்டு? ஐயோ, என்னமோ புகையறதுங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு. நில்லு, முதல்ல போய் தண்ணியாவது கொண்டு வா, எல்லாத்துக்கும் முந்திக்க. என்னமோ அங்க வாசனை. ஐயே போயேன்.
நாளைக்கு மூக்க வைக்கவே ஆண்டவன் மறந்து இல்ல மோப்பம் முடிக்கிறா ச்சே. ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் உனக்கு வேணுமா? என்ன நக்கல? நீயே இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, இதுல பகிரங்கமா சிகரெட் பிடிக்கிறத அந்த வைத்தியக்கு பார்த்தா என்ன நடக்கும்? பின்ன எவ்வளவு நேரம் தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? ஐயோ, அந்த வைத்தியக்கு பார்த்தா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா. அது உன் கவலை. போலீஸ் வந்ததுன்னா என்னோட சேர்த்து ஒன்னையெல்லாம் அள்ளிட்டு போயிடும். நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணல. ஆனா நீ பண்ணதான் நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன்ல. என்னன்னு? என்ன வேணாலும் சொல்லுவேன். தாராவை நான் கொலை பண்றப்ப நீ தான் அவள் காலை பிடிச்சிக்கிட்டேன்னு, அவளை கொலை பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண கத்திக்கு நீ தான் சாணை பிடிச்சி கொடுத்தேன்னு, அப்புறம் உனக்கும் ஆயுள் தண்டனை தான். நான் எப்ப இதெல்லாம் பண்ணேன்? பாத்தியா, நான் சொன்னதை நீயே நம்பிட்ட. போலீஸ் நம்ப மாட்டாங்களா என்ன? அடப்பாவி, பொய் சொல்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக இறக்கப்பட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ எப்பதான் இங்க இருந்து போய் தொலைவ? எனக்கு எப்ப நடக்கிறதுக்கு தெம்பு வருதோ அப்ப. ஐயோ, முதல்ல நீங்க இருந்து போய் தொலை, அவ வந்துட போறா. சரி, லைட்டரை கொடுத்துட்டு போ. இது எதுக்கு? இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த சிகரெட்டை மட்டும் புடிச்சு தொலைக்காத. யார் பிடிச்சாங்கன்னு கேட்டா நான் என்ன பண்றது? நீ பிடிச்சேன்னு சொல்லு. அப்பா, ஐயோ, சிவனால நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எரி எரி, அந்த வீதை வந்துட போற, சீக்கிரமா எரி. லட்சுமியம்மா, இதுவா இப்படி புகஞ்சது? என்னால நம்பவே முடியலையே. ஆமாடி, உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் அந்த வீட்டை தான் கொடுத்தணும். ஐயோ, இந்த வாசனை இல்லையா அது? பார்வதி, நீ செத்த மாடிக்கு வர்றியா? பேங்க் செக்கெல்லாம் கையெழுத்து போடணும். இந்த வர்றேன். நல்ல காரியம் நான் செஞ்சேன். ஷைனிங் அத்தாரிட்டியை என் கையில வச்சுக்கிட்டது தான். அந்த ஆளு காலை உடைச்சு கட்டில போட்டுரு. அப்பதான் அந்த ஆளு வாழை சுருட்டிக்கிட்டு பேசாம கிடப்பான். அதே சமயம் இந்த பழிய செல்வி மேல தூக்கி போட்டுரு. பார்வதி பத்திரகாளியா மாதிரி செல்விய வீட்டை விட்டு துரத்திடுவா. ஒரே கல்ல 2 மாங்காய். பொண்ணாதீ சொல்லி நம்மள கவுக்க பார்த்தானே, அவனை சும்மா விடக்கூடாது. ரத்னசாமி கூட்ட கண்டிப்பா வருவான். அவனும் இந்த கம்பியில தடுக்கி விழட்டும். ஐயா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. யாருமா போன்ல? தெரியல, ஊர்ல இருந்து போன் வந்திருக்கு. சரி, நானே வந்து கேக்குறேன். இந்த நேரத்துல யார் போன் பண்ணிருப்பாங்க? ஐயோ, அம்மா, என்னமாச்சு? என்னமா? ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ வலிக்குது. அழாதீங்கம்மா. யாரை குறுக்க கம்பி கட்டது? என் கால் அத்தை, என்ன கை என்னாச்சு? பாதகத்தி, நீதான் குறுக்க கம்பியை கட்டினியா? ஆமாடியே சண்டாளி, நான் விடுகணுனே கம்பியை கட்டி வச்சு அடி. ஐயோ ஐயோ அத்தை, இல்ல பார்வதி, என்னாச்சு? ஐயோ ஐயோ, என் கால்ல என்ன? ஐயோ, தொடாதீங்க, என் காலு உடைஞ்சு பாத்தீங்க. இவதான் மாடி படிக்க குறுக்க கம்பியை கட்டி என் காலை உடைச்சிட்டாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, மாடிப்படி குறுக்கால இல்லத்த. நான் மொட்டை மாடியில துணி காய போடுறதுக்காக கம்பி கட்டிட்டு இருந்தத சொன்னேன். நடிக்காதீங்க. எங்க அம்மா காலை இப்படி உடைச்சிட்டீங்களே, நீங்க உருப்படுவீங்களா? ஏய், உதப்படுவேன். யாரு காலை உடைச்சது? பேசாம இருங்க, சண்டை போற நேரமா இது? கால் ஒடிஞ்சிருக்கு, இப்ப போய் பேசிட்டு இருக்கீங்களா? எலும்பு முறிஞ்சிருக்கு போல இருக்கு, ஆஸ்பத்திரியில காட்டணும். தூக்கு. பாத்து பாத்து. அம்மா, ஐயோ, பாத்து. ஐயோ,
ஒண்ணு இல்ல பேசாம இரு. பாத்து ஒண்ணு இல்லையா ஆ. உடைஞ்சு போச்சியா அம்மா அம்மா, என் கால் உடைஞ்சு போச்சு. இதோ இங்கதான் பக்கத்துல வாங்க. ம். இதே எத்தனை தடவை இதோ சொல்லுவீங்க? இங்கதான் வாங்க. இதோ இருக்காங்களே. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அப்படி குந்துங்க. ஆ அப்பாடா. ம். என்ன விஷயம்? இதான் போட்டோ. இந்த ரிஸ்க் ராணி கை வச்சா இதுவரை ராங்கா போனதே இல்ல. பீஸான பல்பு கூட பளிர்னு எரியும். எத்தனை வருஷமா இந்த குழந்தைங்களை கடத்தினுக்குறேன். அம்மா கடத்துவியான்னு சொல்லிக்கினேன். கையில போட்டோ கொடுத்துட்டல, கடத்திட்டேன்னு வச்சுக்க. கடத்தி என்ன பண்ணுவேன்? என்ன செய்யணும் நீயே சொல்லு பெரியம்மா. பெரியம்மா சரி அக்கான வச்சுக்குவோம். உன் புள்ள கண்ணை நோடணுமா, இல்ல கை எடுக்கணுமா, இல்ல கால் எடுக்கணுமா? போறேன்டிம்மா போறோம். நேக்கு கொமட்டுறது. இத பண்றதுக்கே நீ பீஸ் தரணும். இந்த அப்ப டீல் ஓகே ஆயிடுச்சு. எந்த நேரம் எந்த இடம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கரெக்டா குழந்தைய கடத்திடுவேன். சரி சரி, எங்க பேர் வெளியில வரக்கூடாது. ம் வா வா சீக்கிரமா போயிடுவோம். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வா. யாரும் பார்க்கல. அப்பா அம்மாக்கு என்னாச்சுப்பா? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரா? சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. பாத்தியா என் நிலைமைய? நீ நல்லா இருக்கணும்னு உனக்கு ஒரு கால் கட்டு போட்டுக்கிட்ட. இப்ப எனக்கே கால் கட்டு போட்டுட்டாயா? அம்மா அழாதம்மா. என்னம்மா அது? இது மாவுக்கட்டு சார். சார் நான் அதை கேட்கல, எப்படின்னு கேட்டேன். மாடிப்படியில இருந்து விழுந்ததுல காலில் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. 3 மாசம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். 3 மாசமா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? பத்திரமா பாத்துக்கோங்க. சரி டாக்டர் நீங்களாவது பார்த்து படி இறங்குங்க. நர்ஸ் யாராவது குறுக்க கம்பி கட்டி வச்சிருக்க போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா இவ்வளவு சீரியஸா அடிபட்டு இருக்கு? என்னதான் ஆச்சு? எல்லாம் அந்த குள்ள கத்திரிக்க சண்டாளி செல்வியோட சதி. மாடி படிக்க குறுக்கால கம்பி கட்டி வச்சிருக்கப்பா. நான் வேகமா இறங்கி வந்தனா தடுக்கி விட்டுருச்சு. ஐயோ பார்வதியே, கண்ணால் காண்பதும் போய். நீ கொஞ்சம் பொத்துறீதா? நான் விழுந்தப்ப செல்வி ஓடி வந்தாளே, அப்போ அவ கையில கம்பி இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்போ அவதானே கம்பியை கட்டினான்னு அர்த்தம். அவங்களுக்கு அம்மா மேல அப்படி என்ன கோவமோ தெரியல. மாமியார தெய்வமா கும்பிட வேண்டியவங்க இப்படி மாவு கட்டு போட்டு படுக்க வச்சா என்ன அர்த்தம்? செல்வியா எப்படி? இது அவகிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏண்டா இதை விட பெருசா எதிர்பார்த்தியா? அடே புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன கொன்னுடாதீங்க. என்னம்மா பேசுற நீ? எவ்வளவு பெரிய கொடுமை இது. நான் செல்வியை சும்மா விட போறதில்ல. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா கால் வலிக்குதே. அம்மா எங்கம்மா வலிக்குது? அம்மா மருந்து சாப்பிடுறீங்களா? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எங்க அம்மாவை சோதிக்கிற? அவங்களுக்கு இருக்கிற வலியெல்லாம் எனக்கு கொடுத்துரு. அந்த செல்வி பேசாம ஏன் காலை உடைச்சிருக்கலாம். அம்மாடி ராதா வா, இங்க வா. வாமா இப்படி வா. அம்மாடி உக்காருமா, உக்காரு. அம்மாடி நீ நல்லா இருக்க. பாத்தியாடா எனக்கு வலினதும் இவ எப்படி துடிச்சு போயிட்டா பாத்தியா? பாசம்னா இதுதான்டா பாசம். அந்த செல்வி போடுறது வெளி வேஷண்டா. பார்வதியே, உன் மேல எல்லார் கண்ணும் பட்டுடுச்சு. இப்படி அடிபட்டதுனால திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. எப்படியா முடியும்? கண்ணை மூடுனா
அந்த செல்வி கத்தி எடுத்து குத்த வர்றா. அவ இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். அவளை தட்டி கேட்க அந்த வீட்டுல ஒரு நாதி இல்லையே. தாய பழிச்சவன யார் தடுத்தாலும் விடாதேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இங்க ஒரு தாய் கால்ல அடிபட்டு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க. பெத்த புள்ள வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. புண்ணாக்கு மாதிரி இருக்கா புள்ளையா இவன். நான் வாங்கி வந்த வாரம் அப்படி. இந்தா ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன பசி தெரியுமா? என்ன திமிரா? நானே பயந்து பயந்து என் சாப்பாட்டை மேல சாப்பிட்டுக்கிறேன்னு அந்த வைத்திய கிட்ட 1000 பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி சரி விடு, நான் கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு என் உயிரை எடுக்க போறேன்? என் வீட்டுக்கார்கிட்ட நான் மாட்டினேன், என் நிலைமையே மோசமாயிடும். ஐயா, மரியாதையை இந்த வீட்டை விட்டு போயிடு. ஒன்னுதான் கேக்குறேன், போவியா மாட்டியா? கேக்குறேன்ல. சரி சரி, கவலைப்படாத. எனக்கும் 1008 வேலை இருக்கு. காசு கொடுத்தவங்க வட்டியை கலெக்ட் பண்ணும்ல, பயப்படாத. கூடிய சீக்கிரம் கூடாரத்தை காலி பண்ணிடுறேன். அப்பா, அது போதும்பா. ஐயோ, வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் எழுதுரு, தட்ட குடு குடு. சீக்கிரம் போய் ஒளி. சாப்பிட கூட விட மாட்டேன்றா. ரொம்ப முக்கியம். லக்ஷ்மிமா, இந்தாங்க ஜலம். நீ எதுக்கு இங்க வந்த? சாப்பிட்டு எடுத்து வந்தாலும் குடிக்க ஜலம் எடுத்து வர வேண்டாமா? நெஞ்சு அடைச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நீ பேசியே என் நெஞ்சு அடைச்சிட்டு வெடி. அதை வச்சுட்டு போ, வச்சுட்டு போ. அது யார் கூடயோ பேசின்ற மாதிரி சத்தம் கேடுது. ஆமா லட்சுமிமா, யாரையோ கோவமா ஆத்து விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டுது. வேற யாரடி நான் சொல்ல போறேன்? ஒன்ன தாண்டி. ஏண்டி இப்படி என்ன சாகடிக்கிற? திங்கவும் விடாம முழுங்கவும் விடாம நீங்க இருந்து போனா தாண்டி எனக்கு நிம்மதி. போய் தொலை. இல்ல, நான் எதிர்க்க இல்லாதப்போ என்ன போன்னு சொல்லிட்டு என்னமோ எல்லாமே புதுதா இருக்கு இந்த ஆத்துல. இவளுக்கு எல்லாத்துலயும் பெரிய சந்தேகம். ச்சே. நீ வா. இந்தா புடி. ஐயா சாமி, சீக்கிரமா நீ இந்த வீட்டை விட்டு போயிடு, இல்லைன்னா எனக்கு பைத்தியமே புடிச்சிடும். கரெக்ட் கரெக்ட். என்ன கரெக்ட் கரெக்ட்? இந்த பார், உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு போல, நானே இந்த சாப்பாட்டுல உனக்கு விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். ஏய், என்ன சிஸ்டர் இது? உனக்கு என்ன பிரச்சனை? வைத்தியகிடானே? வைத்தியகியை வீட்டை விட்டு எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல போ, நான் சாப்பிடணும். வைத்தியக்கு மட்டும் இல்ல, ஒன்ன கூட வெளியே அனுப்பணும். ச்சே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். மிஸ்டர் சொக்கலிங்கம். நான் தான். என்ன விஷயம்? என் பேர் ஜெகன். உங்களை விசாரிக்கணும். சொல்லுங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ. ஃபினான்ஷியல் கேஸ் ஒன்று விஷயமா உங்ககிட்ட ஓ, விசாரிக்கணும். அவனா? இவளோட அண்ணன் தான் அவன். தூரத்து சொந்தம். தாரா கொலை சம்பந்தமா நாங்கள் அவரை தேடிட்டு இருக்கோம். தலைமறைவா இருக்காரு. பிடிச்சு உடனே கோர்ட்ல ஆஜர்படுத்த சொல்லி ஆர்டர். சரி, இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? அவன் இந்த ஏரியால தான் பதுங்கி இருக்கிறதா நடமாறதா எங்களுக்கு தகவல். இந்த ஏரியாவில் தானே? இந்த வீட்டில் இல்லைல்ல? எங்க தகவல் படி இந்த ஏரியா தான். அதனால தான் உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த வீட்டை கூட நீங்க சோதனை போட்டுக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சர்ச் வாரண்ட் இருக்கா? இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு அயோக்கியம் போலீஸ்ல மாட்டினா சரி. சார், இது குடும்பம்.
இப்படி திடீர்னு வந்து சோதனை போடுறேன்னு சொன்னா எப்படி? ஏன் சார் இப்படி வந்து எங்களை தொல்லை பண்றீங்க? இல்லை மேடம், நாங்கள் சோதனை போடுற ஐடியாவில் இல்லை. ஒரு தகவல், அதான் விசாரிக்க வந்திருக்கோம். சார், கேசவனை மாதிரி ஒரு கிரிமினலை பிடிச்சு கொடுத்தா அது ஒரு சமூக தொண்டு. அந்த சமூக அக்கறை எங்களுக்கு இருக்கு. அவன் இங்க வந்தான்னு வச்சீங்க, மாடியில இருக்கிற ரூம்ல பூட்டி வச்சுட்டு உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். கரெக்டா நம்ம இடத்தையே சொல்றானே. மேடம், அவர் உங்களுக்கு அண்ணன். அந்த பாசத்தில் இடம் கொடுத்துறாதீங்க. குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது தண்டனைக்குரிய குற்றம். சார், ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? அந்த கொலகாரன் இங்க வந்தா நானே பிடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். மத்தபடி அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவன் முகமே எனக்கு மறந்து போச்சு. அடேங்கப்பா, பின்றாலே. சாரி சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இருக்கட்டும் சார், உங்க கடமை விசாரிக்கிறது, எங்க கடமை ஒத்துழைப்பு கொடுக்கறது. ஓகே சார், தேங்க்யூ. அப்போ நாங்கள் வரோம். ஓகே சார். ஏண்டி லட்சுமி, ஆ? கேசவன் இங்க வந்தானா? அதான் இல்லைன்னு அப்போ போலீஸ் கிட்ட சொல்லிட்டேனே. ஒருவேளை போலீஸ் கிட்ட பயந்து போய் சொல்லியிருந்தா புருஷன்கிட்டயாவது உண்மையை சொல்லலாம்ல, அதான் கேட்டேன். நீங்க போலீஸை விட ரொம்ப மோசம். ஏய், என்ன புகழ், அத்தை எப்படி இருக்காங்க? என்ன குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டியா? என்ன சொல்றீங்க? எங்க அம்மா கால்ல பிராக்சர், கால்ல தொட்டில் கட்டி மாட்டி விட்டுருக்காங்க. அப்படின்னா நீ தானடி எங்க அம்மா காலை உடைச்ச? புகழ், இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? அந்த ராதாவா? அவங்க கிட்ட போட்டு கொடுத்தாளா? யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா? ஆமா. சரவண பவன்ல சிக்கன் பிரியாணி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கேக்குற நீங்க யோசிக்க மாட்டீங்க, அப்படியே நம்பிடுவீங்களா? ஏய், இது என்ன பிரியாணி பிரச்சனையா? பாச பிரச்சனைடி. எங்க அம்மா அவங்க வாயாலே சொல்றாங்க, எப்படி நம்பாம இருக்க முடியும்? நான் செய்யலங்க. ஏய், அம்மா மேலே ஏறி போகும்போது ஒண்ணும் இல்ல, கீழே வரும்போது கம்பி கட்டி இருந்தது. அவங்க தடுக்கி கீழே விழுந்து கால் உடைஞ்சது. இதே மண்டை உடைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செல்வி, சும்மா கத்தாதீங்க, பொறுமையா கேளுங்க. சந்தோஷம் எனக்கு இல்ல, யார் கம்பி கட்டினாங்களோ அவங்களுக்கு. உன் வாய் தாண்டி உனக்கு பகை. கொஞ்ச நாள் நீங்களும் தான். நான் நின்ன குத்தம், உட்கார்ந்தா குத்தம், இப்போ மாடி படிக்கட்டுல ஏறினாலும் குத்தம். ஏய், நீ செய்யலனா வேற யார் செஞ்சிருப்பா? அந்த ராதா. அதுக்கு என்ன ஆதாரம்? நான் செஞ்சதுக்கு என்ன ஆதாரம் உங்க அம்மா கிட்ட கேட்டீங்களா? இல்ல. அப்படியே என்கிட்ட மட்டும் கேக்குறீங்க? நீ எங்க அம்மா உன்னாடி. இல்ல, உங்க அம்மா விட நான் எவ்வளவு பெட்டர். ஏய், ஆடா, நாம சொல்றது குத்தமா தெரியல. ஓடி போ, போய் தர போ. ஆயா, அந்த கிழவி ரூமை க்ளீன் பண்ணிட்டீங்களா? ஐயா, டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபாய் கேட்டா குடுக்கறதுக்கு வக்கல் அதது கிடந்து நாரட்டும். சரி சரி, கிழவிக்கு வயசாயிடுச்சு, அப்படிதான் நாரி தொலைக்கும். வயசு பொண்ணு நான் அந்த ரூம்ல இருக்க வேண்டாமா? கிழவி சொத்தை எழுதி வச்சுட்டு போய் செத்து தொலையவும் மாட்டேங்குது. சரி சரி, இந்த சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணிடு. சரி, ஒரு அரை மணி நேரத்துல வந்து க்ளீன் பண்ணி. சரி சரி, வா. அம்மா, என்னம்மா நீங்க ஏன் இப்படி சிரம பண்றீங்க? என்னை கூப்பிட்டு இருந்தா நான் வந்து எடுத்து தர மாட்டேன். இந்தாங்கம்மா, நான் வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன். உன்னை கூப்பிட்டமா, உன்னதான் ஆளை காணோம். அது இல்லம்மா, ஹாஸ்பிட்டல் வாசல்ல எல்ஐசி விநாயகர் கோயில் இருந்தது, அங்க போயிட்டு வந்தேன். என்னது எல்ஐசி விநாயகரா? ஆமாம்மா, அவரை வேண்டிக்கிட்டா ஆயுசு கூடுதான், நீங்க நீண்ட ஆயுசோட இருக்கணும்னு நான் போய் வேண்டிக்கிட்டு வந்தேம்மா. என் தங்கம், என்னால உனக்கு எத்தனை கஷ்டம்டா. ஒரு கஷ்டமும் இல்லை. அம்மாவுக்கு செய்ய ஒரு மகளுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு நல்லவங்க நீங்க. உங்க கால போய் அந்த செல்வி உடைச்சிட்டாலே. சாமியை பத்தி பேசும்போது அந்த சனியனை பத்தி ஏன் பேசுற? ஏ செல்வி, என் காலையா உடைக்கிற? நான் குணமாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னென்ன உடைக்கிறேன்னு நீயே பாரு. அம்மா, புகழே, அத்தை, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னொரு காலையாவது பத்திரமா வச்சுக்கங்க, மருமக கிட்ட கொடுத்து மாட்டிக்காதீங்கன்னாரு. நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன். நான் செத்துட்டேனோன்னு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தியோன்னு நினைச்சேன்.
எப்ப கால் குணமாகி நல்லா எழுந்து நடப்பீங்களா? இத பாரு, நீ எப்ப மறுபடியும் மாடிப்படியில கம்பிய கட்ட மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் குணமா. சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? இத பாரு, நிறைய உப்பு போட்டு சோறு கொடுக்கறாங்க. ரோஷம் வர்றது. செல்வி ப்ளீஸ் வேண்டாம். நாங்க கிளம்புறோம் அத்தை. தாராளமா உடம்ப பாத்துக்கோங்க. எங்களுக்கு தெரியும். போயிட்டு வரேன். போங்க, வராதீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அத்தை, ஏன் இப்படி கொடுமை பண்றீங்க? பணிஞ்சு போகணும் நான் நினைச்சாலும் பழசெல்லாம் குத்தி காட்டுறீங்க. அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? இங்க பாருங்க, அம்மா ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க இப்ப போயிட்டு அப்புறமா வாங்க. அடி செருப்பால. நீ வெளியில போடி. அத்தைக்கு எனக்கும் நடுவுல 1000 இருக்கும். நீ யாரை குறுக்க மரியாதை வெளியில போ. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படித்தாண்டி பேசுவேன். தொடப்ப கட்ட 10 பாத்திரம் தேய்க்க வந்து கழுத உனக்கு பீர சாவி கேக்குதா? பிச்சு போடுவோம் பிச்சு. டேய், நாங்க 2 பேரும் குடும்ப விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடி நடுவுல? வெளிய போ. ஐயா, உன்னை வெளிய போன்னு சொன்னேன். டேய், போது நிறுத்துடா. ஆளாளுக்கு இங்க ரவுடித்தனம் பண்ண வந்திருக்கீங்களா? அங்க காலை உடைக்க வேண்டியது, இங்க கால்ல வந்து விழ வேண்டியது. இத பாரு, இந்த நாடகத்தை நம்ப நான் ஒன்னும் கால்ல பூ வச்சு சிச்சி காதுல பூ வச்சுக்கிட்டு சுத்தல. இப்பவே இடத்த காலி பண்ணுங்க. நான் உங்களை விழ வைக்கல அத்தை. என் மனசாட்சி சுத்தமா இருக்கு. அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். சொல்லியாச்சுல, போய் தொலை. ஏமா, செல்வியை எவ்வளவு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்த, கடைசியில இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டியேமா. ஆமா, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. ஏன் தலை போயிருச்சுல, வாலு பின்னாடியே போக வேண்டியதானே? அம்மா, உன்னை திருத்தவே முடியாதுமா. என்னடா காயத்ரி, பாட்டிய வேலையே செய்ய விட மாட்டேங்கிறியே? பேசாம உட்காந்துட்டு இருக்கணும். விஷமம் பண்ணாத சமத்தா, சரியா? இல்லைன்னா அப்புறம் பூச்சாண்டி வந்து புடிச்சுன்னு போயிடுவான். தெரிஞ்சுதா? இதை இங்க வச்சுக்கோ. காரை வச்சுன்னு விளையாடு. எங்கேயும் போக கூடாது. இங்கேயே இருக்கணும். பாட்டி சமைச்சிட்டு வரேன். ஏய், யார் நீங்க? அந்த குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு. ஓஹோ, ஏய், குழந்தையோட பாட்டி கிச்சன்ல இருக்கா. பாட்டியை கவனிங்க, நாங்க பாத்துக்கிறோம். அத குடுறா. ஹாய். அப்பா, என்ன வெயிலே, தலை வெடிச்சிரும் போல இருக்கு. வைதேகி, ப்ளீஸ் எனக்கு ஒரு காஃபி போட்டுத்தாயே. எதுக்கு ப்ளீஸ் அது இதெல்லாம் கேட்டுண்டு? காபி கூட தான் போட்டு கொடுக்க போறேன். சுக்கு காபி போட்டு தரேன். அதெல்லாம் வேண்டாம், நல்ல ஃபில்டர் காஃபியா போடு. சரி சரி, நீங்க போங்க, நான் போட்டு கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நெங்க இருக்கே, நீ போடு. இந்த சாப்பிடு. வாட செல்லும். இந்தாங்க, குடிங்க, தலைவலி உடனே போயிடும். என்ன காயத்ரி சத்தத்தை காணோம்? காயத்ரி, காயத்ரி, காயத்ரிமா, இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. காயத்ரி, 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 ஆட்டோ, ஆட்டோ, காயத்ரி. ஐயோ பெருமாள், நான் என்ன பண்ணுவேன் இப்போ? காயத்ரி, எங்கடி போன? காயத்ரி, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வைதேகி, லட்சுமிமா, காயத்ரி காண. லட்சுமிமா, காயத்ரி காணுமா? இவ்வளவு நேரம் இங்கதானே விளையாடிட்டு இருந்தா. நல்லதான் விளையாடிட்டு இருந்தா. வீட்டுல வந்து பார்த்தா குழந்தைய காணோம். இந்த பக்கம் ஒரு ஆட்டோ வந்து போச்சு. யாரா இருக்கும் அது? நல்லா இருக்கே, என்ன கேட்ட, எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை குழந்தை அவகிட்ட இருக்கோ? எனக்கு அது தோணவே இல்லையே. அப்படி பாரு. அண்ணா, 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 அண்ணா,
வைதேகி ஆ? அண்ணா என்னம்மா காயத்ரி உங்க ரூம்ல இருக்காளா? இல்லையே. அம்மா வாசல்ல ஆட்டோ சத்தம் கேட்டுதே, யாரும் வந்துட்டு என்னங்க போறாங்க? காயத்ரி காணுங்க. என்ன உளர்ற? அண்ணா இங்கதான் விளையாடிட்டு இருந்தா, இப்ப காணோம். ஆட்டோல வேற யாரோ வந்துட்டு போறா, யாருன்னு தெரியல. என்னம்மா இது பட்ட பகல்ல வீடு புகுந்து, அதுவும் நாமெல்லாம் இருக்கும்போது? என்னையே பாக்குறீங்க? குழந்தை எங்கடி? இது என்ன வம்பா இருக்கு? எனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணா இல்லண்ணா, அவ என் கூட தான் அடுக்கலையில இருந்தா. அப்போ வந்தவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்படி யாருமா இருக்க முடியும்? காயத்ரி. ஒருவேளை ஸ்னேகா வந்து தூக்கிட்டு போயிருப்பாளோ? ஸ்னேகாவா? ஆமா, அவதானே ஆட்டோல வருவா. அது மட்டும் இல்ல, நம்மள வீட்டுல இருக்கும்போது தைரியமா வீட்டுக்குள்ள புகுந்து காயத்ரி யார் தூக்கிட்டு போக முடியும்? அவளாதான் இருக்கும். ஆமாண்ணா, அன்னைக்கே அவ சொன்னா காயத்ரி அவ கூட பழக விடலன்னா வீட்டுல போந்து குழந்தைய திருடின்னு போயிடுவேன்னு. வேற யாராவது காயத்ரியை தூக்கிட்டு போயிருந்தா காயத்ரி அழுது சத்தம் போட்டுருக்க மாட்டாளா? ஆமாண்ணா, ஸ்னேகா தான் வந்து குழந்தைய தூக்கின்னு போயிருப்பா. என்னம்மா இது அக்கிரமமா இருக்கு? அவளை என்னங்க இருங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? அவ வீட்டுக்கு போன் பண்ண போறேன். இப்பதானே குழந்தை ஆட்டோல தூக்கிட்டு போறா, அதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாளா? அவ வீட்டுல மத்தவங்க இருப்பாங்கல்ல? ஆமா, அவ குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாலோ இல்ல சொல்லாம வந்தாலோ அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நீ எது கேட்டாலும் ரெடியா ஒரு பதில் வச்சிருக்க? ஆமா, இப்படி அநியாயமா என் மேல சந்தேகப்பட்டு இங்கே நிக்கிறத விட்டுட்டு அங்க போய் ஸ்னேகா கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு வர வழியா பாருங்க. ஆமாண்ணா, வாங்கண்ணா போலாம். இருமா போலாம். லட்சுமி. என்ன லட்சுமி, என்ன பார்த்தா குழந்தைய கடத்துற மாதிரியா தெரியுது? வாங்கண்ணா, ஒரு நிமிஷம் கூட குழந்தை ஸ்னேகா இருக்க கூடாது. வாங்க போய் கூட்டு வாமா. அவளை என்ன பண்ற பாருங்க. போய் நல்லா தேடுங்க. என்ன லட்சுமி இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? என்னது இது? ஒரு 4-5 இட்லி எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கலாம்ல? பசி உயிர் போகுது. ஒரேடியா போயிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆவியாவது வந்து உன்ன மாதிரி பாவிய கொல்லாம விட மாட்டேன். என்னையா பாவின்னு சொல்ற? போட பாவி, உனக்கு தான் குணமாயிடுச்சுல, இங்க இருந்து கிளம்ப வேண்டியதானே? இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சிருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீ வேற நடுராத்திரில உருட்டுக்கட்ட மாதிரி உருண்டுகிட்டு இருக்க. அவர் வேற மேல என்ன சத்தம்னு என்ன கேக்குறாரு. நான் பெருச்சாலின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என் நேரம். உன் நேரம் இல்ல, என் நேரம். அவர் என்னைக்காவது பெருச்சாலியை கொல்றேன்னு உருட்டுக்கட்டையோட மேல வந்தாரு, அவ்வளவுதான், நீயும் காலி நானும் காலி. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்ததுன்னா உனக்கு வெள்ளப்படுவதா? சிரிக்காத, போலீஸ் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ இடத்த காலி பண்ணு, அதான் உனக்கு நல்லது. மிரட்டுறியா? நான் சொன்ன வார்த்தைக்கு இத்தனை நாள் நான் உன்னை காப்பாத்திட்டேன். நீ சொன்ன வார்த்தைய காப்பாத்து. இப்ப என்னன்ற? நீ உடனே வீட்டை விட்டு போ. போகலனா போக வைப்பேன். எப்படி? போலீஸ்ல காட்டி கொடுப்பேன். ஏன் சிரிக்கிற? நீ காட்டி கொடுத்தினா நானும் காட்டி கொடுப்பேன். என்ன காட்டி கொடுப்பியா? என்ன காட்டி கொடுக்க என்ன இருக்கு? காயத்ரி நீ கடத்தினது எனக்கும் தெரியும். என்ன சொல்ற நீ? அடேங்க அப்பா, அவ்வளவு அப்பாவியா நீனு? காயத்ரியை கடத்துறதுக்கு ஆள் வந்ததும் அவங்க கிட்ட நீ கஞ்சாட காமிச்சிட்டு வைதேகி கிட்ட போய் சமாளிச்சுக்கிட்டு இருந்ததும், அந்த கேப்ல காயத்ரிய கடத்திட்டு போனதும் எல்லாம் எனக்கு தெரியும். நான் இங்க இருந்தா பாத்துக்கிட்டு இருந்தேன். அட பாவி, பொண்ண மாடியில தங்க வச்சதே தப்பு. நான் ஜெயிலுக்கு போனா நீயும் கூட வருவ. நாம 2 பேருமா சேர்ந்துதான் ஒன்னா ஜெயில கம்பி எண்ணணும். எனக்கு பரவாயில்ல, பழகிடுச்சு. ஆனா உனக்கு தான் புதுசு. ஜெயில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வைதேகி அடிக்கடி மாடிக்கு வரா, ரூம சந்தேகமா பாக்குறா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு துரத்து. காயத்ரியை துரத்தியாச்சு, அதுக்கப்புறம் வைதேகி தான் அடுத்தது. ஆனா காயத்ரி, காயத்ரி, ஏய் குழந்தை காயத்ரி எங்கடி? என்ன கேட்டா? உன்கிட்ட தானே இருக்கா? இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ தானே குழந்தைய கூட்டு வந்து ஒழிச்சு வச்சிருக்கீங்க. நானா? காயத்ரி அம்மா,
காயத்ரி இங்க இல்ல. என்ன நடந்தது சொல்லு. காயத்ரி வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தா திடீர்னு குழந்தைய காணோம். ஸ்னேகா வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு லட்சுமி சொன்னா. அதான் ஸ்னேகா ஒருவேளை குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாளோன்னு. என்ன மறுபடியும் வந்துட்டேளா? அலமேலு காயத்ரிய காணுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் பொண்ணு தலையட்டுன்னு நான் இதே வார்த்தையை சொல்றேன். கொஞ்சம் கூட ஈவ இருக்கமே இல்லாம பேசுறீங்க. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவகிட்ட எதுக்குமா வீண் பேச்சு? லட்சுமி உன் மேல உள்ள கோபத்துல ஏதோ சொல்லிட்டா. பொண்டாட்டி எதை சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்களா? என்ன அதானம்மா புருஷன்? இல்லம்மா ஏதோ ஒரு பதட்டத்துல. அதுக்கு ஏன் அண்ணா மேல பாயற? நீ தானே அன்னைக்கு சொன்ன குழந்தைய பார்க்க விடலன்னா தூக்கின்னு போயிடுவேன்னு. அம்மா அத நான் ஏதோ ஒரு ஆத்திரத்துல ஒரு கோபத்துல. நீ என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா? பின்ன ஓ அம்மாவாச்சே. குழந்தை காணலையடி. நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா இது? என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? என்னால என் குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு தானே நான் உன்கிட்ட கொடுத்தேன். என் குழந்தைய பத்திரமா வளர்க்கறேன்னு நீ எடுத்துட்டு போன லட்சணம் இதுதானா? என்ன மன்னிச்சுடுறி. என் குழந்தைய தொலைச்சிட்டியேம்மா. காயத்ரி, ஐயோ, என் குழந்தையும் இல்ல, என் மகேஷும் இல்ல. என் ரெண்டு கண்ணையும் குத்தி குருடாக்கின மாதிரி இருக்கு. நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஐயோ, இந்த பச்சை மண்ணை எந்த பாவை தூக்கிட்டு போனாலும் அவன் மண்ணோடு மண்ணா போக. ஐயோ பாவம். இந்நேரம் அந்த குழந்தையினுடைய கண்ணை நோண்டி எந்த சிக்னல்ல பிச்சை எடுக்க விடுறானோ. சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வா. காயத்ரி கிடைச்சிருவா. காயத்ரி பாட்டி, எனக்கு என் குழந்தை வேணும். இன்ஸ்பெக்டர் சார், என் பேத்தி காணாம போயிட்டா, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. இருங்க பதட்டப்படாதீங்க. நீங்க யாரு, உங்க பேத்தி யாரு, எப்படி காணாம போனாங்க, எல்லா விவரமும் சொன்னா தானே தெரியும். சார், என் பேரு சொக்கலிங்கம், பில்டிங் கான்ட்ராக்டர். ஏற்கனவே இந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப பழக்கம். இந்தாங்க விசிட்டிங் கார்டு. ஓகே, உட்காருங்க உட்காருங்க. சார், இந்த கவர்ல ஏமா, உங்க வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தன் குழந்தைய தூக்கிட்டு போற அளவுக்கு அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் ஆட்டோ நம்பரையாவது குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள கேஸை முடிச்சிருக்கலாம். யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. தேங்க்யூ சார். மாமா போலாம். எப்படியாவது என் பேத்தி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. கண்டுபிடிச்சிடலாம். அண்ணா, எனக்கு என்னமோ அந்த மகேஷ் மேல தானே சந்தேகமா இருக்கு. அவன் தான் திடீர்னு காணாம போயிருக்கான். என் மேல இருக்கிற கோவத்துல அவன் தான் குழந்தைய கடத்தின்னு போயிருக்கான். அது அவனோட குழந்தைமா. அது அவனுக்கே ஞாபகம் இல்ல, அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவன்லாம் உனக்கு கடத்தலமா. அவனே சோத்துக்கு அலையறான். பத்தாததுக்கு இந்த குழந்தை வர தூக்கிட்டு அலைய போறானா? எனக்கு என்னமோ அந்த லட்சுமி மேலதான் சந்தேகம் இருக்கு. அவதான் என் கூட இருந்தாளேன்னா அவளையே சந்தேகப்படுறேன். இல்ல, குழந்தை காணாம போனதும் ஸ்னேகா தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பா. நீங்க போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னால, அதுலதான் எனக்கு டவுட் வருது. நல்லதுதானே சொன்னா? அட, உன்னையும் குழந்தையும் கண்டாலே பிடிக்காதவ, உங்க ரெண்டு பேரையும் வெறுக்கிறவ, குழந்தை காணாம போனதும் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். அதானே அவளோட கேரக்டர். அப்போ நீ ஒன்னும் கவலைப்படாத, அவளை கண்காணிச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரி, நீ வா. பெருமாளே, இப்படி சோதிக்கிறேன். ஐயோ காயத்ரி, லட்சுமிமா, போன் அடிக்கிறது எடுக்கலாம்ல? நான் இங்க படிச்சிட்டு இருக்கேன்ல, எடு. ஹலோ ஹலோ, யாரு போன் பண்ணிட்டு பேசவே மாட்டேங்கிறா? ஹலோ
நான் காயத்ரியோட பாட்டி தான் பேசுறேன். குழந்தைய கடத்தி வச்சுட்டு இருக்கலாம். பணம் ஏதாவது வேணுமா? ஹலோ, பேசுகோல. ஹலோ ஹலோ, யார் பேசுறேன்? பணம் கிட்ட வேணும்னா கேட்டு தொலைங்கோல. பேசுங்க. ஹலோ ஹலோ. வைதேகி, ஆ? என்னம்மா அழுதுகிட்டு இருக்க? அண்ணா, எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கட் பண்றானா. பேசி தொலைக்கவும் மாட்டேங்கிறான். ஒருவேளை காயத்ரியை கடத்தின்னு போனவன் பணம் கிணங்கு. ஏமா, அது என்ன பணக்கார வீட்டு குழந்தையா? அதானே, அந்த தேங்காய் பத்தையை கடத்திட்டு போய் என்ன கேட்க முடியும்? 5 லட்சமும் 10 லட்சமா கேட்க முடியும்? ஒரு டின்னு அதிரசமும் முறுக்கும் சீடையும் மிளகாவத்திலும் தான் கேட்க முடியும். பாருங்க லட்சுமிமா, என் பேத்திய தேங்காய் பத்தை அது இதனால் கெட்ட கோவம் வர எனக்கு. அட, அவ கிடக்குறா விடுமா. அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே என்னாச்சு? விசாரிச்சுட்டு தாமா வரேன், எந்த பதிலும் இல்ல. பேச கூட தெரியாத பச்சை குழந்தை, அத கடத்தின்னு போய் என்ன பண்ணுவோம்? அம்மா, ஸ்னேகா சார், காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சாரிம்மா, இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. வீட்டுக்கு வெளியில போய் ஒப்பாரிய வைக்க சொல்லுங்க. புள்ளைய காணும், பொடலங்காய காணும்னு எல்லாரும் ஏறி மிதிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன். 2 பேரும் வெளியில போங்கடி. லட்சுமி, பிள்ளைய கண்ணா அவங்க துடிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் வெளியில போய் ஒப்பாரி வைக்க சொல்லுங்க. அடுத்தவங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ச்சே! தங்கம் மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தகரம் மாதிரி ஒரு பொண்டாட்டி. ஓஹோ, என் புருஷன் தங்கம்னு தெரிஞ்சுதான் ஆத்தாளு மகளும் இந்த வரசுறீங்களா? ஐயோ லட்சுமிமா, ஏன் லட்சுமிமா இப்படி எல்லாம் பேசுறேன்? ஸ்னேகா, ஏண்டி அவகிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிற? போ வெளியில போ, போய் எங்கேயாவது காயத்ரி தேடு போ. கழுத வச்சு வளர்க்க தெரியாததெல்லாம் எதுக்குதான் பெத்துக்குதுங்களோ? அண்ணா, பூமிக்கு பாரமா. கடவுளே, அந்த குட்டி சத்தம் கிடைக்கவே கூடாது. லட்சுமிமா, உங்க வாயால இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஆஹா, இதுக்காக வேற வாய கடனா வாங்க முடியும்? சண்டை பெரிய வழக்குள்ள, அதுக்கே குழந்தைய சபிக்கிறேள். அண்ணா, நான் போறேன். இருமா, எங்க போற? என் பேத்தி கிடைக்கிற வரைக்கும் அந்த ஆத்துக்குள்ள நான் வரமாட்டேன். நான் சொல்றத கேளு. என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க, வழி விடுங்க. இரு, நானும் வரேன். இரு. நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க? அவளே போனாலும் நீங்க போக விட மாட்டீங்க போல இருக்கே. அந்த அளவுக்கு சொக்குப்படி போட்டு வச்சிருக்கா. வயித்து வலிக்காரி அவ. நீங்க எதுக்காக இடிச்சுக்கிறீங்க? ஏய், காணாம போனது ஒரு குழந்தைடி. குழந்தைதான். மகேஷுக்கும் ஸ்னேகாவுக்கும் பிறந்தது தானே, உங்களுக்கும் வைதேகிக்கும் இல்லையே. அடிச்சிட்டீங்கல்ல, அவளுக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டாம நான் ஓய மாட்டேன். என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கவே கிடைக்காது.